देश में अंग्रेजी बोलने वालों को शर्म आएगी, ऐसा समाज का निर्माण अब दूर नहीं है। चीजों को वो ही कर पाते हैं जो करने की ठान लेते हैं। और मैं मानता हूं हमारे देश की भाषाएं हमारी संस्कृति का गहना है। हमारे देश की भाषाओं के बगैर हम भारतीय ही नहीं रहते हैं। हमारा देश, इसका इतिहास, इसकी संस्कृति, ये हमारा धर्म, इसको समझना है तो कोई विदेशी भाषा में नहीं समझा सकती। आधी अधूरी विदेशी भाषाओं से संपूर्ण भारत की कल्पना नहीं हो सकती। वो केवल और केवल भारतीयता से हो सकती है, भारतीय भाषा से हो सकती है। வணக்கம், இது கேள்விக்களம். மொழி சார்ந்த இரண்டு அம்சங்கள் மீண்டும் விவாத பொருளாக இருக்கின்றன. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மராட்டிய மாநிலத்தில் மராத்தி மற்றும் ஆங்கிலம் கற்பிக்கக்கூடிய பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்புக்கு 3வது மொழியாக கட்டாயமாக இந்தி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு அங்கு கடுமையான எதிர்ப்பு உருவான பிறகு அந்த முடிவு கைவிடப்பட்டது. இப்போது மீண்டும் புறவாசல் வழியாக அதே கொள்கை என்பது திணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய அரசாணையின் வழியாக மராத்தி, ஆங்கிலம் மட்டுமல்லாது 3வது பகுதியில் ஒரு மொழியை கற்பது என்கிற ஒரு பெயரில் பார்ட் 3 என்கிற ஒன்றில் ஹிந்தி கட்டாயம். ஒருவேளை ஹிந்தி வேண்டாம் என்று 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதி கொடுத்தால் அவர்கள் விரும்புகிற வேறு மொழிக்கு ஆசிரியரை தேர்வு செய்து சொல்லுவோம் என்பது அவர்களுடைய அறிவிப்பு. எப்படியேனும் ஹிந்தியை திணிக்கக்கூடிய முயற்சி என்று விமர்சனங்கள் வலுக்கின்றன. இன்னொரு புறத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள், இந்த நாட்டில் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் அதற்காக வெட்கப்படக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, அப்படி ஒரு காலம், உன்னதமான காலம் வந்துவிடும் என்று அவர் பேசியிருக்கிறார். இந்தியாவின் மதத்தை, பண்பாட்டை ஆங்கிலத்தின் வழியாக புரிந்து கொள்ள முடியாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்தின் மீது உங்களுக்கு ஏன் இந்த வெறுப்பு? எதனால் ஆங்கிலத்தை வெறுக்கிறீர்கள்? மேற்கத்திய உணவுகள், மேற்கத்திய உடைகள், மேற்கத்திய பழக்க வழக்கங்கள் என்று பல அம்சங்கள் ஊடுருவி பண்பாட்டில் பகுதியாக, இந்திய பண்பாட்டின் ஒரு பகுதியாக நிலைத்துவிட்ட ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலத்தின் மீதான இந்த கோபம் என்பது சமஸ்கிருத, ஹிந்தி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து வருகிறதா அல்லது வேறு அம்சங்கள் இருக்கிறதா என்கிற பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள், டெல்லியிலிருந்து எழுத்தாளர் திரு PA கிருஷ்ணன், அரசியல் விமர்சகர் வலதுசாரி திரு ரமேஷ் சேதுராமன், எழுத்தாளர் திரு ராம்கி, இவர்களோடு கவிஞர் மனுஷபுத்திரன் என இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு PA கிருஷ்ணனுடைய முதற்கோணத்தை கேட்க விரும்புகிறேன். PA, இங்கிலீஷ் மேலே அவங்களுக்கு இருக்கிறது அவர்ஷனா, உள்நாட்டு மொழிகளை காப்பாற்றணும், அதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது, ஆங்கிலத்தை வெறுக்காமலேயே அதை செய்ய முடியுமே, ஆங்கிலத்தின் மீது எதிர்ப்பை காட்டாமலேயே இந்திய மொழிகளில் எதை வேண்டுமானாலும் அவர்கள் ஊக்குவிக்கலாம், அதை மேம்படுத்தலாம். இது இந்திய மொழிகள் மீதான அன்பு, அதன் மீது அந்த பற்றின் மீது வருதா, இல்லை ஆங்கிலத்தின் மீது அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக ஏதேனும் பிரச்சனை இருக்கா? உலகத்து, அதாவது மனித குலத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று மொழி. அந்த மொழியை, எந்த மொழியாக இருந்தாலும் அதை பேசுவதை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டுமே தவிர அதை அவமானமாக கருதுவது என்று நினைப்பதே ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. அதுவும் ஆங்கிலம் இன்றைக்கு அது உலக பொதுமொழியாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. எனவே ஆங்கிலத்தில் ஒருவன் பேசினால் அவன் பேசுவது உலகத்தில் இருக்கும் பலருக்கும் புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஆங்கிலத்தில் பேசினால் அவமானப்படக்கூடிய எந்த அப்படி ஒரு சங்கடம் நமக்கு ஏற்படவே கூடாது. இதை நமது உள்துறை அமைச்சர் இப்படி பேசுவது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இவர்
ஹிந்தியை வந்து இந்தியா முழுவதும் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லலாம். என்னதான் சொன்னாலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மற்றைய வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரையும் வங்காளத்தை பொறுத்தவரையும் பல மாநிலங்களை பொறுத்தவரையும் மக்கள் ஒருவருக்கொருவர் புழங்கி பேசுவதற்கு ஆங்கிலம்தான் என்று ஒரு லிங்க் பாஷா, அதாவது இணைப்பு மொழியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆங்கிலத்தில் பேசுவது ஏன், ஆங்கிலத்தில் பேசுவது ஏன் ஒருவர் அவமானப்பட வேண்டும் என்பது எனக்கு புரியவே இல்லை. இது ஏன் அப்படி சொல்கிறாருங்கிறது வந்து எனக்கு தெரியல. நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவருமே, அதில் முன்னணி நின்ற அனைவருமே ஆங்கிலத்தில் நன்றாக தேர்ச்சி பெற்றவர். இந்த ஹிந்துத்துவ அரசியலில் முன்னுக்கு எடுத்தவர்கள் கூட ஆங்கிலத்தில் நன்றாக தேர்ச்சி பெற்றவர்கள், ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடியவர்கள். அந்த காலகட்டத்தில் இந்திய மொழியை ஒன்றை முன்னுக்கு நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருந்தது. இன்று அந்த காலகட்டத்தில், முக்கியமாக அந்த காலகட்டத்தில் இந்திய மொழிகளுக்கும் ஆங்கிலத்துக்கும் இடையே உள்ள ஆங்கிலத்துக்கும் இருந்த இடைவெளி வந்து அதிகமில்லை. ஆனால் இந்த 78 ஆண்டுகளில் அந்த இடைவெளி மிகவும் அதிகமாக ஆகிவிட்டது என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஆங்கிலம் இன்று அறிவியலின் மொழியாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. எனவே ஒருவன் அறிவியலில் தேர்ச்சி பெற வேண்டுமானால் அவன் ஆங்கிலம் படிக்க வேண்டும், ஆங்கிலத்தில் பேச வேண்டும், ஆங்கிலத்தில் பேசுவதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்தியாவில் எல்லோருக்கும் பொருந்தும். முக்கியமாக வட இந்தியா இருப்பவர்களுக்கு நிச்சயம் பொருந்தும். ஏனென்றால் அவர்கள் ஆங்கிலத்தில் சிறிது பின்தங்கி இருக்கிறார்கள். இன்னும் முன்னால் வர வேண்டும் என்று தான் நமது மத்திய உள்துறை அமைச்சர் சொல்ல வேண்டுமே தவிர ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. இல்லை, அவங்க சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. இது வந்து ஒரு அறிவியல் மொழி, ஒரு மொழியை கற்றுக்கொள்வது அப்படின்றது ஒருத்தருடைய பலம் அப்படின்றது ஒன்று. 2 அம்சங்களை ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் போன்றவங்க கூட சுட்டி காட்டுறதை பார்க்குறோம். ஒன்று, அரசியல் ரீதியாக இவங்களுக்கு இங்கிலீஷ் மேலே ஏன் வெறுப்பு அப்படின்னா, அது வந்து ஒரு லிபரல் திங்கிங்கை கொடுக்குது, ஒரு செக்யூலர் வேல்யூஸ் அதிலிருந்து வருது, அதனால் இவங்க வந்து அதை வெறுக்கிறார்கள் அப்படின்றது ஒன்றும். ஆங்கிலத்தை கற்றால் நீங்கள் அதிகாரத்தை அடையலாம், அதிகாரத்துக்கு வரணும்னா இங்கிலீஷ் இல்லாமல் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக முடியாது, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆக முடியாது, அதிகாரத்தை ஒரு கார்ப்பரேட் ஹெட் ஆக முடியாது. ஆங்கிலம் என்பது அதிகாரத்தை அடைவதற்கு நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கருவி அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகிறார். அதே நேரத்தில் இன்னொன்றும் சொல்கிறாரு, பிஜேபி இரட்டை வேடம் போடுறாங்க. பிஜேபியினுடைய முன்னணி தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹார்வர்ட்லேயும் கேம்பிரிட்ஜ்லேயும் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் பிரிட்டன்லேயும் அமெரிக்காலையும் படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே ஆங்கிலம் படிப்பது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. உள்நாட்டில் ஏழைகள், தலித்துகள், விளிம்பு நிலை மக்கள் ஆங்கிலம் படித்து மேலே வர்றதை அவங்க விரும்பலைன்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக முன்வைக்கிற விமர்சனம் பார்க்குறீங்களா? அதில் மெரிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் இதில் அவர் சொல்லுகிறத வந்து மெரிட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஆங்கிலம் இன்று அது முன்னால் சொன்ன மாதிரி இன்று அறிவியலின் மொழி, அது அதிகாரத்தின் மொழி. ஆங்கிலத்தில் பயிற்சி இல்லாமல் ஒருவர் உயர்நிலை அரசு பதவிகளிலும் உயர்நிலை அடைவது வந்து மிகவும் கடினம். நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் பாஸ் பண்ணி, தமிழில் நீங்கள் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாலும் ஆங்கிலம் உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மத்திய அரசிலும் இருக்கிறது, மாநில அரசுகளிலும் அது இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களோடு பேசும்போது அந்த பேச்சு மொழி வந்து பல இடங்கள், இப்பொழுது வந்து பல இடங்களில் அது ஆங்கிலமாக தான் இருக்கிறது. எனவே ஆங்கிலம் வந்து நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. வந்து குறிப்பாக அவர் ராகுல் காந்தி மிக மிக சரியாக சொல்லுகிறார், தலித் மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவது ஆங்கிலம்தான். ஆங்கிலம் பல கதவுகளை நமக்கு திறந்து விடுகிறது. இந்த கதவுகளை நமது மொழிகளில் திறந்துவிட முடியாமல் இருப்பது நம்முடைய கையாலாதனம். அதனால் ஆங்கிலத்தை படிக்கக்கூடாது என்று அந்த மாணவர்களை சொன்னால் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் டபுளி டேம்டு சொல்வார்கள். 2 முறை அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் ராகுல் காந்தி சொல்வதை நான் முற்றிலும் ஏற்கிறேன். அவர் சொல்வது மிக மிகச் சரி. இந்த மாதிரி அரசியல், அது ஆங்கிலத்தை எதிர்த்த அந்த அரசியல் ஏன் இப்போது கொண்டு வந்தார் என்பது எனக்கு புரியவே இல்லை. அது எதனாலங்கிறது வந்து இது இந்துத்துவர்களுக்கும் இது பலம் தருமாங்கிறது வந்து எனக்கு தெரியல. அது ஏன் அப்படி பேசினார்? பண்பாட்டு ஒரு கூறு
பண்பாட்டு வியூகம் அப்படின்னு அதை பார்க்கணுமான்னு தெரியல. நான் ரமேஷ் சேதுராமனுடைய கோணத்தை கேட்குறேன். திரு ரமேஷ் சேதுராமன், உங்கள் பார்வை இதில் என்ன? இல்லை, அவர் பேசினதை கேட்டேன். அது எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளப்பட்டதுங்கிறது தான் கேள்வி. மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பாரதிய பாஷா, அதாவது இந்தியாவின் மொழிகளில் தான் நம்ம அதிகம் வந்து பேசணும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னாலே நம்ம எப்படி அதை கொண்டு போகிறோம்? ஏன் காரணம் என்னென்னா, அது அமித்ஷா சொல்கிறாரு, பாரதிய ஜனதா இப்போ இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி, அதற்காக எதிராக திட்டமிட்டு என்ன பரப்பப்படுதுன்னா, அவர் வந்து இந்தியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் அதை பேசுகிறாருன்னு. பாரதியன்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அத்தனை மொழிகளையும் தான் அவர் சேர்த்து சொல்கிறாரு. நமது சொந்த மொழிகளில் பேசணுங்கிறத பற்றி தான் அங்கே வந்து பேச்சு இருக்கே தவிர ஹிந்திங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்தலைங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்போவுமே நம்ம சொல்லுவோம், அதாவது வெளி மாநிலத்தவர்கள்லாம் வந்து 2 பேர் சேர்ந்து ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னாக்கா அவங்கவுங்க மொழியில் பேசுவாங்க. நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க 2 பேர் பண்ணால் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவாங்கங்கிற மாதிரியான ஒரு ஜோக் இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு நமது மொழியில் பேசுவது என்பது ஒரு தாழ்வு மனப்பான்மை போல இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நமது மொழிகளும் உலக மொழின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலமாக இருக்கட்டும், மற்ற மொழி எந்த மொழியாக இருந்தாலும் அதற்கு சற்றும் குறைந்தது அல்ல. இன்னும் சொல்லப்போனால் பல மொழிகளுக்கு நமது மொழி தாய்மொழியானது ஒரு மூத்த மொழியாக விளங்குகிறது. அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அறிவியல் பூர்வமாகவும் சரி, வரலாற்று பூர்வமாகவும் நிரூபித்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எத்தனை பேர் ஆங்கிலம் கலக்காமல் இந்த மொழிகளை பேசுகிறார்கள்ங்கிறதும் இருக்கு. இப்போ நம்ம படிச்ச காலகட்டத்தில் வாய்த்த நடைமுறை ஆசிரியர்கள், மிக அருமையான ஆசிரியர்கள் அவசியம் சார். தாய்மொழியில கற்பிப்பதும், தாய்மொழியில நல்ல கவிதை எழுதுறது, நல்ல கட்டுரைகளை எழுதுறது, தேர்ச்சி பெறுவது, அதில் உரையாடுவது அவசியம். அதே நேரத்தில் நடைமுறை வாழ்க்கையில் ஆங்கிலம் வந்து ஒரு பகுதியாக மாறிடுச்சு. நீங்கள் நீதிமன்ற மொழி அதுதான், அலுவல் மொழி அதுதான், நீங்கள் கார்ப்பரேட் உலகத்தில் புழங்குற மொழி அது. அந்த மொழிக்கு எதிரான ஒரு அவர்ஷன் ஏன்? இங்கிலீஷும் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே அது பிரிட்டனை விடவும் அமெரிக்காவிடவும் அதிகமாக சர்க்குலேட் ஆகிற இங்கிலீஷ் டெய்லி இந்தியாவில் தான் வருது. உலகிலேயே அதிக பேர் ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மக்கள் தொகையில் இந்தியா இன்னைக்கு இருக்கு. ஒரு நிமிஷம், கிருஷ்ணன் சார் ஏதோ குறுக்கிடுறாங்க, ஒரு நிமிஷம் திருப்பியே கே. அதாவது ஒரு சின்ன விஷயம், இவர் வந்து 2 இந்தியர்கள் வந்து வெவ்வேறு ஒரு வங்காள பாஷை பேசுவரும் ஒரு ஹிந்தி பாஷை பேசுவவர்களும் இடையே தங்கள் பேசிக்கொள்ள வேண்டுமானால் எந்த மொழியில் பேச வேண்டும்? அமித்ஷா அவர்கள் சொல்லும் அவருடைய ஹிடன் அஜெண்டா என்னன்னா, அந்த மொழி, அந்த இணைப்பு மொழி இந்தியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னை பொறுத்தவரை பாரதிய மொழியாகவும் ஒரு மொழியாகத்தான் கருதப்படுகிறது. நீங்க அப்படி அர்த்தப்படுத்திக் கொள்கிறீர்கள்னு நான் சொல்றேன். ரமேஷ், நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஒரு தமிழர், நான் அதான் சொல்றேன், நீங்க ஒரு தமிழர். ரமேஷ், எனக்கு ஒரு சிம்பிளா சொல்லுங்க, நீங்க ஒரு தமிழர், அமித்ஷாவை நீங்க சந்திக்கிறீங்க, அவரோட தாய்மொழி குஜராத்தி, ஒரு தமிழரும் குஜராத்தியும் சந்திச்சுக்கிட்டா எந்த மொழியில பேசுவீங்க? நான் அவர்கிட்ட ஹிந்தியில பேசுவேன். இதே தெலுங்குல, ஆந்திரால இருந்து ஒரு சகோதரர் வராருன்னா நான் அவர்கிட்ட தெலுங்குல பேசுவேன். முடிச்சிடுறேன். கன்னடால இருந்து ஒரு சகோதரர் வந்தா எனக்கு தெரிஞ்ச கன்னடால அவர்கிட்ட பேசுவேன். மலையாளத்துல இருந்து ஒருவேளை கேரளாவிலிருந்து ஒரு சகோதரர் வந்தாருன்னா எனக்கு அவர் மலையாளம் பேசினாலும் எனக்கு புரியும். எதுக்கு சார் இவ்வளவு கஷ்டம்? மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இதுக்கெல்லாம் பதிலா இங்கிலீஷ்ல ஒரு உடஞ்ச இங்கிலீஷ்லயே பேசிரலாமே அவர்கிட்ட. அது அவருக்கு எளிமையா, உங்களுக்கு எளிதா போயிடுமே. இல்ல, அமித்ஷாவோட பேசுறேன்னா எனக்கு நல்லா தெரியும், இன்னொருத்தட்ட பேசுறேன்னா நான் எதுக்கு உடஞ்ச இங்கிலீஷ்ல போய் பேசணும்? இல்ல எங்க நல்ல இங்கிலீஷ்ல பேசுங்க, 2 பேருக்குமே நல்லா ஹிந்தி தெரியும் அப்படின்னாக்கா அதையே அப்படி ஒரு வெறுப்பு அந்த மொழி மேல? இல்ல, ஒடிஷால இருந்து நம்ம பிரதான் வராருன்னா அவருக்காக ஒடிஷா கத்துக்கணும், மம்தா பானர்ஜியை பாக்குறீங்கன்னா அவங்களுக்காக பெங்கால கத்துக்கணும், அல்லது ஃபருக் அப்துல்லாவை பார்த்து பேச போறீங்கன்னா அவருக்காக காஷ்மீரிய கத்துக்கணும் அப்படின்ற தேவையில்லை. ஒரு மொழியை கத்துட்டா எல்லாரோடையும் பேசலாமே. ஒரு நிமிடம், அதுக்காக இல்ல. அதாவது இதுக்கு ஒரு 3 உதாரணம் சொல்றேன். முதல் உதாரணம், நம்ம பிரதமர் எங்க போனாலும் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா தமிழ்ல பேசுற மாதிரி முதல்ல ஆரம்பிப்பாருன்னு பாக்குறோம். மற்ற ஊர்களில் போனாலும் அதே மாதிரி உடஞ்ச மொழியில அந்த ரீஜனுக்கு எந்த லாங்குவேஜோ அந்த ஸ்டேட்டுக்கு என்ன லாங்குவேஜோ அதுல ஒரு 2-3 லாங்குவேஜ் பேசினார் சார். போன பார்லிமென்ட் எலெக்ஷன்ல இங்கிலீஷ்ல பேசினார், இப்ப ஹிந்தில பேச ஆரம்பிச்சாரு. முதல்வர்
இல்ல சார், இதே பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு வரும்போது இங்கிலீஷ்ல பேசி இருக்காரு. இப்ப அவர் இங்கிலீஷ் ஹிந்திக்கு மாறிட்டாரு. பார்த்தோம். இது உடைஞ்ச வங்காள மொழியில பேசினார் அப்படிங்கறதையும் நம்ம முதல்வர் அவர்கள் அங்க போனப்போ, வெஸ்ட் பெங்கால் போனப்போ பேசினதையும் கேட்டோம். காரணம் என்னன்னாக்க, இது நம்ம எல்லா மொழிகளையும் சமமாக பாவிக்கிறோம். நீங்கள் எங்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு மற்ற மொழிகள் தெரியும்னா கூட நான் மற்ற யார்கிட்ட பேசினாலும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கற்றுக்கொள்வதற்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டை நான் பண்ணுவேன். இப்ப எங்களுடைய சொசைட்டியா சரி சார், நீங்க தமிழை கத்துக்க சொல்லி என்கரேஜ் பண்றது நியாயமானது, எல்லா இந்திய மொழிகளையும் கற்றுக்கொள்ள சொல்றது நியாயமானது. அதுக்காக இங்கிலீஷ்ல பேசினா அவமானப்படணும், அதுக்காக வெக்கப்படணும், அப்படி ஒரு நிலைமை வந்துருன்னா என்ன சார் அது? அந்த மொழி அதுக்கே சார் வெக்கப்படணும் சொல்றது இல்ல. ஒரு நிமிடம், அவர் இல்ல அததான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஜப்பான்ல போனீங்கன்னாக்க, ஜப்பான்ல பெருவாரியாக அவர்கள் பேசக்கூடியது எல்லாமே ஜப்பானிய மொழி. பிரெஞ்சுல போனீங்கன்னா எவ்வளவு பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? ஜெர்மனிக்கு போனீங்கன்னா எவ்வளவு பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்ங்கற கேள்வி எல்லாம் ஒரு மொழி தேசங்கள் சார். ஜப்பான்ல ஜப்பானிய மொழி மட்டும்தான், தெரியாத மொழியில் கொரியாக்கு போனா கொரிய மொழி தான். ஆனா இந்தியால அப்படி ஒரு மொழி இருக்கிறதா? ஒரு நிமிடம் அததான் சொல்றேன். ஒரு நிமிஷம், கனகராஜ் கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு கனகராஜ், உங்க கோணம் என்ன? பிராந்திய மொழிகளில் பேசுவதை பெருமையாக கருதுவோம், நமது பாரதிய மொழிகளில் பேசுவதை இங்கிலீஷ்ல பேசுறதை விட பெருமையாக கருதுவோம்னு சொல்லும் போது அதை ஒரு அரசியல் நோக்காக வைத்துக்கொண்டு அதுல அதை நம்ம இழிவா நினைக்கணும். திரு கனகராஜ், பாரதிய மொழிகளில் பேசுவதை பெருமைப்படுத்துற நோக்கத்தோடு தான் சொன்னாரு அப்படின்றது திரு ரமேஷ் சேதுராமன் முன்வைக்கிற ஒரு வாதம். உங்க பார்வை? பாரதிய மொழிகள் பேசுகிற பாண்டியனை எப்படி ஒடிசாவில் அடித்தாங்கன்னு நமக்கு தெரியாதா? திருடன்னு சொன்னாங்க, தமிழன் ஆள முடியுமான்னு சொன்னாங்க. எனவே பாரதிய மொழி பேசுகிறவங்கெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்கங்கிறது மூல ஆசிரியர் நினைக்காத ஒன்றை அல்லது தப்பாக போயிடுச்சுன்னொன்னு அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்காக வெக்கப்படணும், ஆங்கிலம் பேசினா வெக்கப்படணும்னு சொன்ன அமித்ஷா தான் பேசியதை பிஏகே சொன்னது மாதிரி அவர் வியப்பாக இருந்ததுன்னு சொன்னார். வியப்பை தாண்டி நான் வியப்பெல்லாம் அடையலை. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் அவங்க கோல்வால்கர் சொல்லியிருக்கிறது அனைத்து பாரதிய மொழிகளின் எதிரி ஆங்கிலம் அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறார். இதை கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கிறது மாதிரி கூட தோணும். ஆனால் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெரைவ் பண்ணி வரும்போது அவர் என்ன சொல்வார்னா, சமஸ்கிருதம் அதுதான் மொழிகளின் ராணி, சமஸ்கிருதம் அதுதான் கடவுளின் மொழி. எனவே நாம் இந்த கடவுளின் மொழியையும் மொழிகளின் ராணியாகவும் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை தான் இந்தியா முழுவதற்குமான மொழியாக மாற்ற வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்போது அது வழக்கில் அதிகமாக பேசப்படுவதில்லை. எனவே அதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்தியை இப்போது இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும். அதாவது இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம். இதுதான் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் தத்துவார்த்த நிலைப்பாடு. அந்த தத்துவார்த்த நிலைப்பாட்டை இன்றைக்கு சொல்கிற போது என்ன அதுக்கு தடங்களாக இருக்குன்னா, நம்முடைய வரலாற்று பின்புலத்தின் காரணமாக ஆங்கிலம் இங்கே இணைப்பு மொழியாக வந்துடுச்சு. அடேங்கப்பா, ஆங்கிலத்தை பேசினாலே அவமானம், எங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறவங்க ஆங்கிலேயர்கள் இருந்த வரைக்கும் அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனது இல்லையா சாமிகளா? ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில், இப்போ நான் சொல்கிறேனே கோல்வால்கர், அவர் 1940 தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக மாறுகிறார். அடுத்து ஒரு 7 வருஷம் இருந்தது. 7 வருஷமும் ஒரு வார்த்தை ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் எங்கேயாவது எழுதியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே எழுதுனது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் இஸ்லாமியர்களை எதிர்த்து எழுதியிருக்கார். இதில் தான் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதனுடைய அப்படியே டெரைவேட்டிவாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா மொழிவாரி மாநிலங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னா ஒரே ஒரு மொழி தானே இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால. அதனுடைய டெரிவேட்டிவ் தான் கூட்டாட்சி தத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது. பட் பிஏகே சொன்ன அடுத்த விஷயம், இந்துத்துவாக்காரங்களே இதை ஏற்றுக்க மாட்டாங்களே, அது அவங்களுக்கு பலன் தருமா
ஏற்றுக்க மாட்டாங்களேன்னு அவர் சொல்ல, அவங்களுக்கு பலன் தருமான்னு தெரில அப்படின்னு. பலன் தராது என்று அவர்கள் முடிவு செய்துவிட்ட காரணத்தினால்தான் அது முக்கியமான ஊடகங்களிலிருந்து, அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்களிலிருந்து, NDTVயிலிருந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து, ANIயிலிருந்து நீக்கப்படுது. நீங்கள் இப்படி நீக்கப்படுவதற்கான காரணம் எங்கிருந்து வருகிறது? யதார்த்தத்தில் அவங்களுடைய தத்துவார்த்த நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் அது அவர்களுக்கு எதிராக இருக்கும் என்கிற காரணத்தினால் இதையெல்லாம் நீ நீக்கிரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மொழி குறித்த அவர்களுடைய இயல்பான இந்த திணிப்பு கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் வந்தது. இன்றைக்கி ஆங்கிலம் இருக்கிறதுனால தானே இணைப்பு மொழின்னு பேசுகிற. ஆங்கிலமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீ இணைப்பு மொழியாக இந்தியைத்தானே நீ எடுப்ப. இந்தியை எடுத்து விட்டால் அவர்கள் சொல்கிற ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி என்பதை நோக்கிய பயணத்தில் அது ரொம்ப லகுவாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த காலம் முழுவதும் இவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அவங்க கேந்திரிய வித்யா பள்ளிகளில் இன்றளவும் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கான ஆசிரியர்களை நியமிப்பதில்லை. பாரதிய மொழிகள் எல்லாத்தையும் சொன்னாருன்னு சேதுராமன் சொல்கிறார். தமிழ்நாட்டில் எந்த கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் இருக்குன்னு அவர் சொல்லணும். சமஸ்கிருதம் இருக்குது, தமிழ் இருக்கா அவர் சொல்லணும். அதை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கான ஸ்கூலு கிடையாது, இந்தியா முழுவதும் பல்வேறு ஒன்றிய அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிப்பவர்களுக்கும் ஆனது என்று அவங்க சொல்லுவாங்க. அதில் இருக்கிறதுல தமிழ்நாடு என்று வருகிற போது இங்கு இருக்கிறவர்களும் படிப்பதற்கு நீங்கள் இல்லாத, இங்கே பேச்சு வழக்கு மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்தை நீங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும்போது, ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் 2 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்கிற போது, தமிழ்நாட்டில் நீங்கள் கேந்திரிய வித்யாலயாக்களில் ஏராளமான தமிழ் பிள்ளைகள் படிக்கிறாங்க. நீங்கள் 20, ஏன் நான் மட்டும் 20 பேர் எழுதி கொடுத்தா அது கூட இங்கே எழுதி கொடுக்கறத அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூல்லையே கூடவா அப்படி பண்ணலை? எங்களுக்கு தமிழ் கற்றுக்கணும்னு கேட்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட வேலைக்கு பின்பாக நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம், அதாவது டியூஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அமித்ஷாவினுடைய பேச்சு ஆங்கிலத்துக்கு எதிரானதல்ல. அனைத்து இந்தி அல்லாத, சமஸ்கிருதம் அல்லாத இந்தியாவினுடைய மக்கள் பேசுகிற மொழி இருக்கு இல்லையா, நீங்கள் இதோடு இணைச்சி தான் கீழடியை பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் இன்னைக்கு இந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வருது, சிந்து சமவெளி நாகரிகத்தை எப்படி கொண்டாடுவது என்று ஒன்றை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் 2020 ஆர்கனைசர் பத்திரிகை கீழடியை எவ்வளவு நக்கல் அடிச்சிருக்குன்னு அந்த கட்டுரை எடுத்து பாருங்கள், படு நக்கல் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் அது கிறிஸ்தவ இந்திய நாகரிகத்தை கிறிஸ்தவமயமாக்குவதற்காக சில பாதிரியார்களும் NGOக்களும் திமுகவும் சேர்ந்து செய்கிற சதி என்று அதில் எழுதியிருக்கிறார்கள். நான் என்ன தமிழ்நாட்டில் வேறு எதையாவது கண்டுபிடிச்சாங்களா என்ன? ஸ்பானிஷ் மொழியவா கண்டுபிடிச்சாங்க? இங்கிலீஷ் மொழியவா பேசுகிறவங்க வாழ்ந்ததையா கண்டுபிடிச்சாங்க? அந்த பானை ஓடுகளில், சுட்ட மண் பானைகளில் எழுதியிருந்த பெயர்கள் கிரேக்க மொழியிலே எழுதியிருந்தது கிடையாது. அப்போ ஏன் நீங்கள் அதை கிண்டல் அடித்து எழுதுறீங்க? ஏன் இப்போது நீங்கள் இந்த விஷயத்தை பேசுகிறீங்க? எனவே அவருடைய இலக்கு ஆங்கிலம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான். இதை பாரதிய மொழிகள் அதனுடைய பெருமையை பேசுறது அப்படின்றது வெளித்தோற்றத்துக்கான ஒன்று. உண்மையில் அவங்க கொண்டு வர விரும்புறது ஹிந்தியும் சமஸ்கிருதமும் தான். மற்ற ஏனைய இந்திய மொழிகளை அவங்க ஊக்குவிக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தியாவிலேயே உருவான உருது மொழியை அவங்க ஒரு மொழியாக இந்த பட்டியலில் சேர்த்துக்க போகிறாங்களா? இதை ஏற்கனவே இருந்த ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் 3வது மொழியாக கற்பிக்கப்பட்ட அந்த பாடத்தை கூட ரத்து செய்ததை கூட சமீபத்தில் செய்தியாக நம்ம பார்த்தோம். ராம்கியோட கோணம் என்ன இந்த 2 சர்ச்சையில்?
இல்லை, முதல்ல வந்து இந்த கான்டெக்ட், அதாவது ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அமித்ஷா அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற விஷயம் வந்து இந்திய மொழிகளை முன்னிலைப்படுத்துவது தான் அவருடைய நோக்கம். அது ராகுல் காந்திலேருந்து பிஏகே வரைக்கும் அது வந்து வேறு விதமான புரிந்துகொள்ள தான் நான் பார்க்குறேன். இந்தியாவின் பாரம்பரியத்தை, இந்தியாவின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும்னா அது இந்திய மொழிகளை நீங்கள் படித்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆங்கிலத்தின் மூலமாக அதை உணர முடியாது. இது அமித்ஷா இல்லை, பல கடந்த 100-200 ஆண்டுகளாக பல்வேறு ஐரோப்பிய அறிஞர்கள், வெளிநாட்டிலேருந்து பயணிகள் எல்லாருமே அதை சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். நீங்கள் உள்ளூர் லோக்கல் லாங்குவேஜை படித்தெறிந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளூர் கல்ச்சரை தெரிஞ்சுக்க முடியுங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். அதைத்தான் அவர் சொல்கிறார் அமித்ஷா. ஆனால் அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இன்னைக்கு வந்து ஆங்கிலம் பேச முடியவில்லை என்றால் நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. அது நிலைமை மாறும். நாளைக்கு வந்து நம்ம வந்து ஆங்கிலம் பேசாமல் பொதுவெளியில் நம்மளால் இந்திய மொழிகளை பேசி அந்த இடத்துல ஆங்கிலம் பேசினால் ஒரு மாதிரி அது ஒரு அசௌகரியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வராது. அது நிலைமை தலைகீழாக மாறும். வளர்ச்சி வெவ்வேறதுக்கு வர்றீங்க. அவர் சொல்ற ஸ்பெசிஃபிக்கான வேர்டே வந்து ரொம்ப நாள் இல்லை, வெகு தொலைவில் ஒரு எண்ணம் ஒரு வந்துட போகுது. இங்கிலீஷ்ல பேசினா அதற்காக வெக்கப்படுற சூழல் வருவதற்கு வெகு தொலைவு இல்லை, வெகு காலம் இல்லை, என்னுடைய காலத்திலே நடந்தேறும் அப்படின்னு சொல்றாரு. சோ அது என்ன சொல்ல வரேன்னா, ஆங்கிலம் எதுக்கு இங்கிலீஷை இழுக்கணும்னு கேட்கிறேன். அதான் அப்ப இங்கிலீஷை ஏன் எழுக்கணும்னா, இங்கிலீஷை வந்து அவர் இங்கிலீஷ்க்கு அகைன்ஸ்டா எதுவும் சொல்லல. ஆனா இங்கிலீஷின் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட் சொல்றோம்ல. முதல்ல நீங்க செக்யூர் வேல்யூ சொன்னீங்க. செக்யூர் வேல்யூஸ் இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, தமிழும் ஒரு பெரிய செக்யூலர் லாங்குவேஜ் தான். ஆக்சுவலா கன்னட லாங்குவேஜ் கம்ப்யூட்டர்ல இருக்கிற C++, பைத்தான், ஜாவா இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல தான் கத்துக்கிட்டோம். இல்ல அது நீங்க நமக்கு இங்கிலீஷ் இல்லன்னா இங்கிலீஷ் தெரியாம அதுதான் நீங்க சாஃப்ட்வேர்ல பெருசா வந்திருப்போமா? இல்ல நீங்க இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்திய மொழி அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட் வந்து பேச்சு இல்ல. நீங்க இங்க ஆங்கிலத்தில் பேசினா ஜாப் கிடைக்கும் விஷயம் இல்ல சார். அமித்ஷா அவர்களோ அல்லது பிஜேபியை சேர்ந்தவங்களோ இங்கிலீஷ்க்கு எதிராக பேசுறது புதுசு இல்ல. நெடுங்காலமா வெவ்வேறு ஃபார்ம்ல பேசிட்டு இருக்காங்க. சரி, அது நான் ஒரு இடத்துல அமித்ஷா சொல்றார், உள்துறை அமைச்சர் ஆன பிறகு ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை ஃபைல்ஸையும் நான் இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்திக்கு மாத்திட்டோம், எல்லா கரஸ்பாண்டன்ட் நாங்கள் இங்கிலீஷ் கொண்டு வந்துட்டோம், 100% அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அது ஹிந்தி ப்ரொமோஷன் மட்டும் இல்ல. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எப்படி கரஸ்பாண்ட் பண்ணுவாங்க? ஹிந்தி பேசாத மாநிலங்கள் வேணா அதை வந்து வேறு விதமா பார்க்கலாம். ஆனா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இல்ல, ஹிந்தியை மட்டும், அதாவது ஹிந்தி தவிர மகாராஷ்டிரா எடுத்துங்களேன், மராட்டியில அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அந்த டாக்குமெண்ட் இருந்ததுன்னா விரும்புவார்கள். அந்த அடிப்படையில் அசியூம் பண்ணிட்டா எப்படி சார்? இல்ல அசியூம் இல்ல, இதுதான் நிஜம். நீங்க இதுதான் நிஜம். பீகாரை எடுத்துக்கங்க, உத்தரப்பிரதேசம், இது மெல்ல மெல்ல திணிக்கிறது மாதிரி. அங்க வந்து ஆங்கிலமா இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அவர்கள் பெரும்பாலும் இந்திக்கு ஆதரவாக போவார்கள். இது பெரும்பான்மையா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து எல்லா ஸ்டேட்டோடையும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை கரஸ்பாண்ட் பண்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அவங்க வந்து 2 அலுவல் மொழி இருக்கு, ஒன்னு இங்கிலீஷ் இன்னொன்னு ஹிந்தி. ரெண்டுலயுமே பண்ணலாமே, அது யாரும் வேணாம்னு சொல்லலையே. நீங்க 14 இங்கிலீஷை ஒழிச்சிட்டேன் மொத்தத்தையும் ஹிந்தி கொண்டு வந்துட்டேன்றதுல என்ன பெருமை இருக்கு? அதுக்குதான் வராரு. நீங்க வந்து எதனால் நீங்கள் ஆங்கிலத்தை கொண்டாடுறீங்க அதே மறைமுகமா சொல்றாரு. என்னன்னா, நீங்க வந்து குளோபல் லாங்குவேஜ், நீங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால இங்கிலீஷ் போறாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, சென்ற முறை தமிழ்நாடு வரும்போது என்ன சொன்னாங்க, உயர்கல்வியெல்லாம் வந்து தாய்மொழியில் படிப்பதற்கான வசதிகள் அதான் கலைஞர் செய்திருக்காரு ஏற்கனவே. ஆனா அதுக்கு வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்கா? இல்ல. ஆனா மற்ற மாநிலங்கள் இருக்குது. அதனை இருக்குன்னு சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை, அது இருக்குது. மற்ற மாநிலங்கள்ல தாய்மொழியில் பழங்கள் இருந்தா அது மருத்துவம், இன்ஜினியர் படிப்புகளை விரும்பி மாணவர்கள் போறாங்க. சோ அது அவங்களுக்கு அந்த இடத்துல அதை வந்து பிரச்சனையே வந்து அண்மையில் வந்த பல ரிப்போர்ட்ஸ்ல உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரி மக்கள் தொகை அதிகமா இருக்கிற ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல ஆங்கிலத்தை முறையாக கற்பிக்கல. அந்த மாணவர்களுக்கு கற்பித்தா அவங்களுடைய வேலைக்கு செல்ற திறன், வேலை வாய்ப்பு அப்படின்றது அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அது வேலை வாய்ப்பும் கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. இங்கேயே பெங்களூர்ல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒருத்தர் வரணும்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா இங்கிலீஷ் அவருக்கு மஸ்ட் இல்லையா? அதான் அவர் ஏன் பெங்களூர் வரானா, வெளிநாட்டு வாய்ப்புகள் பெங்களூருக்கு குவிந்திருப்பதால் அவன் பெங்களூர் நோக்கி வருகிறான். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இது தன்னம்பிக்கை, ஒரு அதீத தன்னம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்லி 2047 விக்ஷித் பாரத் எல்லாம் சொல்லும் போது நாங்கள் இப்படி ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறோம் அப்படி, இது ஓவர் அதீதமான தன்னம்பிக்கை தான். ஆனால் அது தவறு இல்லை. அவர் வந்து ஆங்கிலத்துக்கு எதிராக அவர் ஒன்றும் சொல்லல. தன்னம்பிக்கை ராகுல் காந்தி அதை வந்து அது வந்து வேறு விதமா டீகோட் பண்ணி திருச்சிக்கிறார். இல்ல, அவர் இன்னைக்கு மட்டும் சொல்ல, ராகுல் காந்தி தொடர்ந்து இதை பேசுறார். அதாவது இவங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்காத அப்படின்னு இவங்க பேசுவாங்க, ஆனா உண்மையில அவங்க பிள்ளைகளை ஆக்ஸ்போர்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க. உன் பிள்ளைகளை நீ இங்கிலீஷ்ல படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசல போய் பேசினாரு. இதே விமர்சனம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மேல இருந்தது. அதனால வந்து அவர் சொல்றது அரசியல் பார்வை, நான் பார்க்கறது அமித்ஷா அரசியலும் பேசிக்கலாம். அரசியலை தாண்டி ஒரு விஷயத்தை பேசுறா, அது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க நண்பரை மட்டும் நீங்க அமித்ஷா பார்க்க அனுப்பிச்சிங்க, என்னை சந்திரபாபு நாயுடு பார்க்க அனுப்புங்க. ஒருவேளை நான் சந்திரபாபு நாயுடு அவர்களை
சந்தித்தால் என்ன முதலில் பேசுவேன்னா, முதல்ல அவரோட தெலுங்கில் பேசுவதா முயற்சி செய்வேன். எனக்கு என்ன தெரியும் தெலுங்குல, அடுத்தது இல்லைன்னா ஹிந்தியில பேசுவேன், அடுத்து இல்லைன்னா அவருக்கு தமிழே தெரியும் சார். இல்ல சந்திரபாபு நாயுடு தமிழ் தெரியும். அப்ப தமிழே தெரியும். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்காக அவர் பார்டர்ல, நம்ம ஆந்திரா பார்டர் தான், அவர் தமிழ்நாட்டு பார்டர்ல தான் தமிழ். அவர் நிச்சயமா அவர் எனக்கு தெலுங்கு தெரியாது, ஆனா அவர் தமிழ் பேசுவார். நான் என்ன சொன்னேன், முதலில் தெலுங்கு ஹிந்தியும் பேசுவது மூலமா அவருக்கு ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கும். ஆங்கிலத்தை விட இது ஒரு பெரிய கம்ஃபோர்ட். அந்த விஷயத்தை நோக்கி தான் போறாரு. நீங்க வந்து எல்லா இந்திய மொழிகளையும் இந்திய மக்களும் உரையாடுவதற்கு இந்திய மொழி சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றாரு. டோட்டலா ஆங்கிலத்தை படிக்காதீங்க. ஆனா இது மாதிரியான விஷயங்கள் அரசியலாக ஆகப்பட்டது. உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் யாதவ் வந்து என்ன சொன்னாரு, அங்கிரேஜி ஹட்டாவோன்னு சொன்னாரு. ஆனா அதே அதுக்கு ஒரு கவுண்டரா லாலு பிரசாத் யாதவ் என்ன சொன்னார்னா, ஆங்கிலத்தை நாங்கள் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பீகார்ல பண்ணார். இரண்டுமே பெரிய அளவில் எடுபடல. ஆந்திரால நீங்க சொல்ற ஆந்திரால அரசாங்க பள்ளிகள்ல நீங்க வந்து இங்கிலீஷே முழு இதையுமே இங்கிலீஷ்ல கொண்டு வந்துட்டாங்க. அவங்க தாய்மொழி கல்வியை கூட விட்டாங்க. எல்லா சப்ஜெக்ட்டையும் இங்கிலீஷ்ல கொண்டு வர அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க போன ஜெகன்மோகன் ஆட்சி. மகாராஷ்டிராவிலே என்னன்னா இரண்டாவது லாங்குவேஜ் வந்து ஆங்கிலம் தான், மூன்றாவது இடத்துல தான் வந்து ஹிந்தியை சொல்றாங்க. அதுலயும் நீங்க இப்போ ஒரு புதுசா 20 மாணவர்கள் விரும்பினால் அப்படிங்கிற விஷயம் வருது இல்ல, அது மூன்றாவது இங்கிலீஷ்க்கு வந்து ஹிந்திக்கு 20 பேர் விரும்புறானா இல்லையான்றது பிரச்சனை இல்ல. ஆங்கிலம் கம்பல்சரி இல்ல, ஆங்கிலம் இல்ல, ஹிந்தி கம்பல்சரி. ஹிந்தி வேணா நான் வேற ஒரு மொழியை கத்துக்கிறேன் அப்படின்னா 20 மாணவர்கள் வந்து நான் வந்து மலையாளத்தை கத்துக்கிறேன், நான் வந்து உருது கத்துக்கிறேன், அவங்க தனியா எழுதி கொடுத்தா கொடுப்பாங்க. ஒரு விஷயம் ஹிந்தி வந்துரும். வேலை வாய்ப்பு அப்படின்னு போனா ஆங்கிலம் தான். ஆனா இந்தியாவை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் இந்திய மொழி, அது ஹிந்தியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேறு இந்திய மொழி எந்த மொழியா இருந்தாலும், பாரசீகமாக இருக்கட்டும், உருது ஆகட்டும், எந்த மொழியா இருந்தாலும் இந்தியாவை புரிந்து கொள்ள இந்திய மொழியில் மட்டும்தான் நாம் அணுக முடியும். எனக்கு வந்து ஹிந்தியும் ஒண்ணுதான், பீகாரியும் ஒண்ணுதான், இங்கிலீஷும் ஒன்று தான். எனக்கு எல்லாமே அந்நிய மொழி தான். என் தாய்மொழியை தவிர்த்து, தமிழை தவிர்த்து மீது எல்லாமே எனக்கு ஃபாரின் லாங்குவேஜ் தான். அது வந்து ஃபாரின்லேருந்து ஒரு லாங்குவேஜ் வரணும்னு இல்லை, ஹிந்தி எனக்கு ஃபாரின் லாங்குவேஜ். இப்போ வந்து இங்கிலீஷில் படித்தா புரியாத பாரதிய பண்பாடு ஹிந்தியில் படித்தா எப்படி சார் எனக்கு புரிஞ்சிடும்? இல்லை, நிச்சயமாக புரியும். அதான் சொல்கிறேன், கன்னடத்தில் படித்தா புரியும், தெலுங்குல. அதாவது அந்த மக்கள் ஒன்றும் இல்லை. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1274 மார்க்கோ போல தமிழ்நாட்டுக்கு வரார். அவர் பார்க்குறாரு, மதுரையில் பார்த்துட்டு எல்லாரும் வந்து பசுவோட சாணத்தை வந்து எரிச்சு நெத்திலையும் உடம்புலையும் விபூதியாக பூசி திரிகிறாங்களே அப்படி சொல்லி அவர் எழுதிட்டு போயிட்டார். ஒரு 800 ஆண்டு காலம் கழிச்சு வந்தாருச்சுங்களா, தமிழ்நாட்டில் பார்த்துட்டு எல்லாரும் கரை வேஷி கட்டியிருக்காங்க, தோலில் ஒரு துண்டு போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு போவார். அவருக்கு தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் என்னன்னு தெரியாது, இந்த கல்ச்சர் என்னன்னு தெரியாது. இந்த கல்ச்சரை நீங்க உள்வாங்கி கொண்டு வருமானால், அவர் ஒரு இந்திய மொழியை தெரிந்திருந்தார்னா இந்த கல்ச்சர் உள்வாங்கி இருப்பார். இது ஒரு பெரிய விஷயமா அவருக்கு ஆச்சரியம். நம்ம கல்ச்சரல் எக்ஸ்பர்ட் கேட்போம், மனுஷன் கலாச்சாரத்துக்கும் ஒரு முக்கியமான சார் தன்னம்பிக்கையோட வெளிப்பாடு. தாழ்வா பேசல, தாழ்ச்சி பேசல. அதாவது சமீபத்தில் பிரதமர் அவர்கள் ஒரு வெளிநாட்டிற்கு சென்றபோது ஒரு எளிய ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதில் அவருக்கு இருந்த ஒரு தடுமாற்றம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரால் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒருவேளை அவர் அவமானப்பட்டிருக்கலாம். அதைத்தான் நாம் அவமானப்பட வேண்டிய காலம் வரும் என்று அமித்ஷா சொல்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இந்த ஆர்கியூமெண்ட் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்க விவாதங்கள் எல்லாம் பல புள்ளிகள் ரொம்ப விசித்திரமாக இருக்குது எனக்கு. உதாரணமாக பண்பாட்டை புரிஞ்சுக்கணும்னா மொழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ஏன் சார், ஒரு ஊரில் இருக்க பண்பாட்டை தெரிஞ்சுக்கணும்னா அவனோட பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, வரலாறு, எவ்வளோ விஷயங்கள் ஒரு பண்பாட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் தமிழை மட்டும் படித்தாருன்னு வச்சுங்க, அவருக்கு எப்படி சார் தமிழ் பண்பாடு தெரியும்? அவர் இந்த ஊரில் வாழணும், இந்த ஊருடைய பொருளாதாரம் தெரியணும், இந்த ஊருடைய வந்து மரபு தெரியணும். இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து எப்படி ஒருத்தர் மொழியை பிடிச்சி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ இந்திய பண்பாடுன்னு ஒன்று சொன்னால் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு இந்திக்குள்ளே வந்து பொதித்து வைக்கப்பட்டிருக்கிறதா? எனக்கு இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை. ரெண்டாவது, இதை முழுக்க ஒரு மொழிகள் சார்ந்த பிரச்சனையாக இங்கே தொடர்ந்து எல்லாரும் விவாதிக்கிறாங்க. இதை தாண்டி இதற்கு வேறொரு பரிமாணம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஆங்கிலத்தை படிக்காதே என்று சொல்வது சமூக நீதிக்கு எதிரானது, ஆங்கிலத்தை படிக்காதே என்று சொல்வது அறிவியலுக்கு எதிரானது. இப்போ வந்து P.A. கிருஷ்ணன் பேசையில் ஒரு விஷயம் சொன்னார், வந்து ஹிந்துத்துவ பரப்புரை செய்கிறவங்க கூட வந்து இந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. அது ஒரு உண்மை. இப்போ இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தப்போ ஆங்கில கல்வியை முதல்ல யார் சார் படித்தா? அது வரைக்கும் சமஸ்கிருதத்தையும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வேதகால நாகங்களையும் படித்து கொண்டிருந்தவர்கள் தான் முதல்ல ஆங்கில கல்வியை படிக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த பொதுக்கல்வி முறை என்பது அதை தாண்டி, அதாவது ஒரு சிறிய வர்க்கம் அன்றைக்கு ஆங்கிலத்தின் மூலமாக ஒரு அதிகார வர்க்கமாக மாறுகிறது. அவர்கள் காலமாக அதிகாரத்தை தங்கள் கையில் வைத்து கொண்டிருந்தவர்கள், மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் மேல்நிலையிலிருந்து தங்கள் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருந்தவர்கள் இந்தியாவில் ஒரு புதிய அதிகார வர்க்கம் உருவாகிற போது உடனே போய் ஆங்கிலம் படிக்கிறாங்க. அப்போ அவங்க தான் ஜட்ஜாக வர்றாங்க, அவங்க தான் கலெக்டராக வர்றாங்க, அவங்க தான் எல்லா உயர் பதவிக்கும் வர்றாங்க. இதை முதலில் புரிந்து கொண்டு பேசியவர்கள் அம்பேத்கரும் பெரியாரும் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கில கல்வியை முதன்மைப்படுத்துகிறார்கள். முக்கியமாக பெரியார் அவர் வந்து பார்த்திங்கன்னா, மேல் இருக்கக்கூடிய சாதிய ரீதியான அதிகார சக்திகளை உடைக்க வேண்டும் என்றால்
நீ ஆங்கிலம் படின்னு திரும்ப தந்தை பெரியார் சொல்கிறார். அப்போது இங்கே பிரச்சனை என்பது மொழிகள் சம்மந்தப்பட்டதல்ல, ஆங்கிலம் அதிகாரத்தோடு இங்கே வருகிறது. நீ அதிகாரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, அதிகாரத்தில் உங்கள் பங்கை பெறணும்னா, நீ அதோடு போட்டி போடணும்னா, இங்கே இருக்கக்கூடிய சூத்திரனும் தாழ்த்தப்பட்டவனும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவனும் எல்லோரும் ஆங்கிலம் படியுங்கள் என்பதை அன்றைக்கி வலியுறுத்துகிறார். அதுதான் எங்களுடைய கொள்கை, அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. அண்ணாவுக்கு அது அண்ணாவும் பெரியாரும் இது அதே போல் பார்த்திங்கன்னா கலைஞரும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பின்பற்றக்கூடிய கொள்கை என்பது இருமொழி கொள்கையினுடைய அடிப்படை தத்துவமே அதுதான். ஆங்கிலம் என்பது சமூக நீதியை நோக்கிய ஒரு பயணம். ஏனென்றால் அதிகாரம் உயர்மட்டத்தினரும் இருக்கிறது, அவர்களிடம் அந்த ஆங்கிலமும் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்பது அறிவியல் மனப்பான்மை. இல்லை சார், இவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு அதிகாரத்தின் கருவியாக அதிகாரத்தை அடையணும்னா இங்கிலீஷ் இருக்கிறது மஸ்ட் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் அணுகிறீங்க. அவங்க சொல்கிறது இந்திய மொழிகளை நாங்கள் ஊக்குவிக்கிறோம், இந்திய மொழிகளில் பேசுகிறத நாங்கள் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அதை பாப்புலரைஸ் பண்ணுறோம். அதற்காக எதுக்கு சார் பெருமைப்படுத்தணும்? அதன் மூலம் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க? அதன் மூலம் எங்களுடைய பொருளாதாரம் வளருமா, எங்கள் மேலே இருக்க சாதி கொடுமைகள் அகலுமா, அல்லது எங்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலை மாறுமா? இந்த பெருமையை உயர்த்தி பிடிப்பதனால எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க, நான் படிக்கிறேன். பாரதிய பண்பாடை புரிஞ்சு அந்த பண்பாடு தான் சார் எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அந்த பண்பாடு தான் ஒரு சாதிய ரீதியான ஒரு வர்ணாசிரம ரீதியான ஒரு சமூகத்தை இங்கே உருவாக்கி வச்சிருக்கு. அது என்னுடைய வேலை இல்லை சார். யாருக்கு அந்த பண்பாட்டினால ஆதாயம் இருக்கோ அவங்க தூக்கி பிடிக்கட்டும். நான் ஏன் தூக்கி பிடிக்கணும்? எனக்கு ஆங்கிலம் விடுதலை கொண்டு வருது. எனக்கு ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா உலகத்துடனான கதவுகள் திறந்து விடுதுங்கிறது மொழி படிக்கிறதுக்காக இல்லை. நான் எந்த ஊருக்கு வேணாலும் போய் பழப்பேன் சார். என் ஊர் ஜாதிய ரீதியாக என்னை ஒடுக்கி வச்சிருக்கு. நான் வெளியே போய் ஒரு மாநிலம் விட்டு மாநிலமோ ஒரு நாடு விட்டு நாடு போயோ நான் என்னுடைய சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளை கடந்து உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு எனக்கு இங்கிலீஷ் தான் சார் வேணும். எனக்கு பாரதிய பண்பாடுலாம் வேணாம் சார். நீங்கள் சொல்கிற மொழியெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தாய்மொழி எனக்கு நான் பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் பயன்படுகிறது. இன்னொன்று, காலங்காலமாக நான் அனுபவித்து வரக்கூடிய வரலாற்று கொடுமைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஆங்கிலம் எனக்கு பயன்படுகிறது என்பதை நாங்கள் 100 வருஷமாக தமிழ்நாட்டில் நிரூபிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆங்கில கல்வி என்பது அது நவீன மனப்பான்மையோடு தொடர்புடையது. இன்றைக்கி இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட பல நவீன சட்டங்கள், அது பெண்ணடிமைத்தனை ஒழிப்பாக இருக்கலாம், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பாக இருக்கலாம், மூடநம்பிக்கை ஒழிப்பாக இருக்கலாம், இது எல்லாமே ஆங்கில கல்வியின் வழியாக இங்கே பரவலாக்கப்படுகிறது. நம்ம உருவாக்கிய சட்டங்கள், அரசியல் சாசனம், இது எல்லாமே எங்கிருந்து பெறப்பட்டது? ஆங்கிலேயர்களிடமிருந்து. அவர்கள் உருவாக்கிய பொலிட்டிக்கல் வேல்யூஸ், அவர்கள் உருவாக்கிய ஜனநாயக சமூகம் அங்கேருந்து தான் எனக்கு வந்தது. இந்த கதவை நீங்கள் மூடிட்டீங்கன்னா நான் ஒரு ஜனநாயகமற்ற சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக நான் மாறிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லிபரல் வேல்யூஸ்க்கு அது வேணுன்றீங்களா? இல்லை, அதன் மூலமாக தான் லிபரல் வேல்யூஸ் இங்கே கிடச்சிது. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதாவது ஒன்று மொழியில் பண்பாடு இருக்கிறது என்று சொல்வது பச்சை பொய். இன்னொரு விஷயம், ஒரு மொழியை கற்றுக்கிட்டால் தான் ஒரு பண்பாடை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அது ஒரு பச்சை பொய். இன்னொன்று, ஆங்கில எதிர்ப்பு என்பது சமூக நீதிக்கான எதிர்ப்பு, அறிவியல் மனப்பான்மைக்கான எதிர்ப்புங்கிறது சொன்னதோடு சேர்த்து இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தை பற்றி இங்கே எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அந்த நாட்டை அவரை பார்த்தாருன்னா இவர் என்ன மொழியில் பேசுவார், இவரை பார்த்தா அவர் என்ன மொழியில் பேசுவார். இதெல்லாம் உண்மையிலேயே இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில், அதுவும் 2025இல் ஒரு மிகப்பெரிய காமெடி. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எனக்கு தெரியவே தெரியாத ஒரு லித்துவேனிய மொழியை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்க. நான் ஏன் குரல்லையே உங்ககிட்ட லித்துவேனிய மொழியில் பேச முடியும். இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு அந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கு. நான் தமிழில் பேசி இதை நீ லித்துவேனிய மொழியில் என்னுடைய வாய்ஸில் நீ பேசுன்னு சொன்னால் உங்ககிட்ட அது பேசும். நீங்கள் தமிழில் எங்கிட்ட உங்கள் மொழியில் பேசுகிறத எங்கிட்ட அதுக்கான எல்லா விதமான அறிவியலும் இன்றைக்கி நம்ம கைக்கே வந்துருச்சு. நீங்கள் எங்கே கம்யூனிகேஷன் 2025இல் நீங்கள் உலகத்தில் என்ன நடந்திருக்கு, மொழி ரீதியான பரிமாற்றங்கள் என்ன நடந்திருக்குங்கிறத பற்றி எந்த பார்வையும் இல்லாமல் நீ அவன்கிட்ட பேசுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, சார் நீங்கள் எவ்வளவு பெரிய டெக்ஸ்ட்டையும் நீங்கள் கொடுங்க, இதை வேறு ஒரு மொழியில் பண்ணி கொடுங்கன்னா அடுத்த நிமிஷம் அது பண்ணி கொடுக்குது சார். நாங்கள் தினமும் பயன்படுத்துகிறோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, ஒரு தகவல் பரிமாற்றத்தை அது நவீனப்படுத்திருச்சு. நவீனப்படுத்தது இல்லை, நீங்கள் இது வரைக்கும் ஒரு மொழியை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த தேவையை செயற்கை நுண்ணறிவு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகே, அதுதான் முக்கியம். அது நவீனப்படுத்தினது இல்லை. நீங்கள் இது வரைக்கும் சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாமே இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. எந்த உலக இலக்கியத்தையும் படிக்க முடியும் சார், இன்றைக்கி உங்கள் மொழியில் படிக்க முடியும், உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்க முடியும். நான் தினமும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்புறம் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பண்பாட்டு இது ஒற்றுமை, இந்திய ஒற்றுமை, பண்பாட்டு ஒற்றுமை, இதையெல்லாம் பற்றி இவங்க ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க. இந்தியாவில் எங்கே சார் பார்த்திங்கன்னா மொழி சார்ந்து இன்றைக்கி இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு இடையில் என்ன ஒற்றுமை இருக்குது, என்ன ஒத்த தன்மை இருக்கிறது, பண்பாட்டு தன்மை இருக்கிறது? இந்தி பேசுகிற எல்லா மாநிலங்களும் பொது பண்பாடு ஏதாவது ஒன்று கீழே இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாநிலமாவது இருக்கா?
ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கலவையான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் பேசுகிறது பொய்ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் பண்பாடு இருக்குது, அது இருக்குதுன்னு. உங்கள் நோக்கம் என்னன்னு கேட்டால் முழுக்க 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 நீங்கள் வந்து மொழியை, அதாவது இந்தி பேசுகிற மாநிலங்களில் உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்து கொள்வதற்காக ஆங்கிலத்தை எதிர்க்கிறீர்கள். அப்புறம் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளினுடைய அறிவியல்வாத எதிர்ப்பு. எல்லாத்தையும் விட இன்றைக்கி உலகமயமாதலுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தைச் சேர்ந்த மொழிகளை நான் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக முன்னேறுவேன் என்று சொல்வது அது அபத்தத்தில் அபத்த சார். வந்துட்டு எப்படி நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். இப்போ வந்து இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து, அந்த அக்ரிமெண்ட்டை எந்த மொழியில் போடுறாங்க? உலகம் பூரா வந்து போய் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறாங்க, முதலீடுகளை கொண்டு வர்றேங்கிறாங்க, எந்த மொழியில் பேசுகிறாங்க? அப்போ ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் இன்னொரு நாட்டோட ஒரு ஆங்கிலத்தில் உரையாடும்னா நான் ஏன் சார் ஒரு சாமானிய மனிதனா நான் ரஃபேல் டீல் வந்து எந்த லாங்குவேஜில் சார் இருக்கு? இங்கிலீஷில் தான் இருக்கு. அப்போ இங்கிலீஷில் தான் இருந்தாகணும். அதே மாதிரி பிரதமர் நாடு ஒவ்வொரு நாடாக போகிறாரு, எந்த மொழியில் அவங்கள்ட்ட போய் பேசுகிறாரு? அப்போ அவருக்கு இப்போ பேசக்கூடிய அந்த உரிமை எனக்கு கிடையாதா? வந்து என்னுடைய உலகம் ரொம்ப பெருசு சார். குறுக்கிட விரும்பினாரு. ஒரு படைப்பாளியா கவிருக்கு எல்லாம் தெரியும், ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய சிக்கல் என்னன்னு தெரியும். இன்னைக்கு எவ்வளோ கூகுள் டிரான்ஸ்லேட்டாக வந்துச்சு, அப்படியே மொழிபெயர்ப்பதனால் அதோடைய எசன்ஸ் கிடைக்காது. ஸோ இப்போ அந்த பகுதியுடைய கலாச்சாரத்தில் உள்வாங்கி கொண்ட ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய கதையோ ஒரு கட்டுரையோ தான் ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது. கவிஞருக்கு நல்லாவே தெரியும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் என்ன சொல்கிறேன் சார், உங்கள்கிட்ட ஒன்றே கேட்குறேன். தமிழில் இது வரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டதில்லை, அப்படி உணர்வுகளை எல்லாம் உள்வாங்கி இல்லை ரொம்ப அற்புதமாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழி. எப்படி சொல்லுங்க, நீங்க ஒரு பதிப்பாளராக போய் சொல்லுங்க எத்தனை மொழிபெயர்ப்பு வந்து பெரிய அளவுக்கு எடுப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. நான் ஏற்றுக்கல. அதனால சொல்றேன் இந்த வாதம் எங்க போய் முடியும்னா, சார் இப்போ நான் வேலை வாய்ப்பு தருகிறது என்பதற்காக நான் ஆங்கில கல்வியை எடுக்க பத்தியே பேசல. இங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கான மொழியை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்க என் மொழி தெரிஞ்சாதான் நீங்க பேச முடியும்ட்டு. நான் சொல்றேன் ஒரு சாதாரணமாக ரெண்டு மனிதர்கள் உரையாடி கொள்வது என்பது அது பெரிய இலக்கிய தரம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ இல்ல. நான் என்னுடைய ஆர்குமெண்ட்டை புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாமே வந்து இப்ப இலக்கிய மொழிபெயர்ப்புன்னு ஒண்ணு அங்கே ஜம்ப் பண்றீங்க. அங்கல்ல நான் சொல்றது இருங்க சார், இருங்க. நான் இந்த ஃபீல்ட்ல வேலை செய்யறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு சொல்றேன், இலக்கிய மொழிபெயர்ப்புகள் சார்ந்து போராமைகள் செயற்கை நுண்ணறிவுல இருக்கு. ஆனா இது வந்து வளர்ந்து வர்ற தொழில்நுட்பம் கூகுள் டிரான்ஸ்லேஷனோட 10 மடங்கு முன்னாடி போயிடுச்சு, 50 மடங்கு முன்னாடி போயிடுச்சு. இந்த 2 வருஷத்துல வேலை வாய்ப்புக்கான யுக்தியா பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், வேலை வாய்ப்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வந்து அத சுருக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க தெரியாம பேசுறீங்க. நீங்க இத வேலை வாய்ப்பையும் மொழியையும் கனெக்ட் பண்றீங்க இல்லையா? அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். ஆங்கில கல்வி மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் என்றால் நீங்க நாளை இதை விட அதிகமான வேலை வாய்ப்பு ஹிந்தி மூலமாக மாண்டரின் மூலமாக வந்ததுன்னா அதை கற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருப்பீர்கள். ஹிந்தி இல்ல சார், உலகம் முழுக்கக்கூடிய எந்த மொழியுமே இப்ப பயன்படுத்த. அப்ப நம்ம ஹிந்தி ஒரு சைனீஸ் கம்பெனில போய் என்னால வேலை செய்ய முடியும் சார். இல்ல அப்ப நீங்க ஏன் இந்திய எதிர்க்குங்கிற வாதமே அடிபட்டு போயிடுது. நீங்க இங்க திணிக்கிறதால இருக்கிறோம். இல்ல அது ஏன் காரணம்? அப்ப இந்திய ஒரு லிபரல் வேல்யூஸ் எதுல இருந்து வருது அப்படின்ற அம்சங்களையும், செக்யூலர் வேல்யூஸ் இது மாதிரி ப்ரோக்ரெசிவா சிந்திக்கிறது இது சம்பந்தமான அம்சங்களையும் அதோட சேர்த்து பேசுற அம்சமும் பரிசீலிக்கத்தக்கது. இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகலாம். பிஏகே இன்னொரு அம்சம் வந்து மகாராஷ்டிராவில் 3வது மொழியாக இந்திய வந்து மேண்டேட்ரியாக சொன்னதுக்கு எதிர்ப்பு வந்தது. சிவசேனை எதிர்த்தது, ராஜ் தாக்கரே எதிர்த்தாரு. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே இது வந்தது, பின்வாங்கினாங்க. இப்போ திரும்பவும் வந்து ஒரு அரசாணையை வெளியிட்டு அதை கொண்டு வராங்க. இதை ஹிந்தியை திணிக்கிறதுல பிஜேபி கவர்மெண்ட் என்ன எதிர்ப்பு வந்தாலும் ஏதேனும் ஒரு வழிமுறையை பயன்படுத்தி அதை திணிக்கணும், அதனுடைய வெளிப்பாடாக இதை பார்க்குறீங்களா, இல்லை இது நேச்சுரல் கோர்ஸ்ன்னு பார்க்குறீங்களா, தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிற ஒரு விதம்னு பார்க்குறீங்க? இதை வந்து மகாராஷ்டிர மக்கள் எவ்வாறு எதிர்கொள்வார்கள் என்பதை பொறுத்து தான் என்னால் இதற்கு சரியான பதில் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அதிக தகவல்கள் இல்லை. இந்த செய்தியை வந்து நீங்கள் சொல்லி தான் நான் கேள்விப்படுகிறேன் இந்த செய்தி. அதனால் மகாராஷ்டிர மக்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இதை பற்றி நாம் பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இந்த முந்தின இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விட்டு போயிட்டு சொல்லாமல் அப்போ சொல்லுங்க. அதாவது நாம் திரும்ப திரும்ப ஆங்கிலத்தை பற்றி பேசி கொண்டிருந்தாலும் நமது மொழி, அதாவது இந்திய மொழிகள் அனைத்திலும் கலைச்சொற்களும் மற்றைய அறிவியல் பூர்வமான சொற்களும் அதிகம் சேர வேண்டும், அதிகம் புழங்க வேண்டும் என்பதை பற்றி நாம் கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது லிங்க் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலம் இருந்தாலும் தமிழ் மொழி வந்து தமிழ் மொழியோ அல்லது இந்தி மொழியோ, எந்த இந்திய மொழியோ
அறிவியலை அந்த மொழியில் முழுவதும் ஆங்கிலத்தின் உதவி இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வர வேண்டும் என்று தான் தமிழில் அப்படி வர வேண்டும் என்று தான் நான் விரும்புவேன். ஹிந்தி பேசுகிறவங்க ஹிந்தியில் வர வேண்டும் ஹிந்தி பேச விரும்புவார்கள். ஆனால் அந்த ஒரு நிலைக்கு நாம் வருவதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கோமா என்றால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதை நாம் நம்ம தவறிவிடுகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. நமக்குள்ள இந்த அடிதடியில் இதை நாம் மறந்து விடுகிறோம். ஆங்கிலம் வளர்ந்து கொண்டே போகிறது, நம் மொழி ஏன் வளரவில்லை, அறிவியல் பூர்வமாக வளரவில்லை. ஆக்கப்பூர்வமாக அறிவியல் கலைச்சொற்களை உருவாக்குற ஒரு முயற்சின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. முக்கியமான ஒரு கருத்து மனுஷபுத்திரன். அதாவது தமிழ்நாட்டில் கடந்த 50-60 வருடங்களாக இன்னும் ஒண்ணு சொல்றேங்க. இல்ல, தமிழ் கலை சொல்லாக்கம் என்பது ஒரு பெரிய இயக்கமாவே நடந்திருக்கு. நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் எடுத்துக்கங்க, நடக்குதுங்க. அதாவது இன்னைக்கு ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு கலைச்சொற்கள் ஒரு டிக்ஷனரி இருக்கா தமிழ்ல இன்னைக்கு? சார் இருங்க சார், நான் சொல்றது இருங்க. அதாவது ஒரு டெக்னிக்கல் டிக்ஷனரி, ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் டிக்ஷனரி தமிழ்ல இல்ல, ஹிந்தியில இல்ல, வேற ஒரு மொழியில இல்ல. ஓகே கேளுங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்த தமிழ், அல்லது 1950களுக்கு பிறகு முன்னால் 1950களுக்கு முன்னால் இருந்த தமிழையும் இன்றைக்கு பி.ஏ. கிருஷ்ணன் எழுதி கொண்டிருக்கக்கூடிய தமிழும் ஒன்றா? இந்த தமிழ் எப்படி வந்தது? இந்த கலை சொல்லாக்கங்கள் எப்படி யார் உருவாக்கினார்கள்? இதற்கு தனித்தமிழ் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் ஆற்றிய பெரும் பங்களிப்பு என்பது என்ன? இன்னைக்கும் அரசு தொடர்ந்து கலை சொல்லாக்கங்களை தொடர்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்தும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறது. நம்முடைய பாடநூல்கள் எல்லாவற்றிலுமே இன்னைக்கு தமிழ் கற்பிக்கக்கூடிய, தமிழில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் ஏராளமான சொற்களுக்கு கலைச்சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவங்களுக்கு என்ன தெரியுமா அப்ரோச் வந்து? ஒரு பிரச்சனை வந்தவுடனே தமிழ்நாட்டில் ஒண்ணுமே நடக்கல, இவங்க தமிழுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு வழக்கமான ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. கம்பேர் பண்ணுங்க சார். நீங்க இங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? இங்க இருக்கக்கூடிய நான் சொல்ல, I never said that. சார், I never said that, please. I never said that. சொல்லலன்றார். அவர் சொல்லாத குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. அவங்க தமிழ்ல கலை சொல்லாக்கத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு கேட்டது நீங்கள் தான் கேட்டீங்க. நான் என்ன பண்ணாங்கன்னு நாங்க சொல்றேன். நான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் அவற்றை இல்லாத தகவலை நான் சொல்றேன். இல்ல, ஒரு கடைசி 10 நிமிஷம் மற்ற 3 பேரோட கருத்து கேட்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க. அப்படி பார்க்கிறப்போ இல்ல நான் ஒரே ஒரு சொல்றேங்க. மத்திய அரசுலயே அதாவது இல்ல சார், தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் கலை சொல்லாக்கத்திற்காகவும் தமிழ்நாடு அரசு செய்த அளவிற்கு ஒரு பணியை இந்தியாவில் எந்த பிராந்திய மொழி அரசும் செய்தது கிடையாது. இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அது மட்டும் இல்ல, தமிழை இது நம்மளா சொல்லக்கூடியதான். எல்லாமே கலைச்சொல்லாக்கத்தின் வழியாக உருவானவை. இன்னொன்னு மொழி தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடியது சார். ஒரு நாளைக்கு ஆங்கிலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனை புது புது கலைச்சொற்கள் உருவாகின்றன. அதற்கு போட்டியாக நம்ம கலைச்சொற்கள் தொடர்ந்து உருவாக்க முயற்சி பண்றோம். சிலது உடனடியாக நடைமுறைக்கு வருது, சிலது பின்னாடி பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வரும். அப்போ இந்த முயற்சியை அரசு மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்கள், தனியார் ஆய்வாளர்கள் எல்லாருமே செஞ்சுட்டே இருக்கோம். ஒண்ணுமே நடக்கலன்னு அவர் சொல்றாரு. ஓகே, திரு ரமேஷ் சேதுராமன் நிறைவு பார்வை. இந்த 2 சர்ச்சை ஒண்ணுமே யார் சொல்றாங்க? நான் சொல்ல ஒண்ணுமே சொல்றேன். நான் நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? திருப்பிக்கிறதே ஒரு நிறைய பண்ணிருக்கோம் சொல்றேன். நாங்க நிறைய பண்ணிருக்கோம் சொல்றேன், பண்ணுவோம் சொல்றேன். ஓகே, அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். எழுதுற தமிழே நான் உருவாக்குற தமிழ் தான். இடைவெளி அதிகமாக உருவாக்குற தமிழ் திராவிட இயக்கம் உருவாக்குற தமிழ் தான். ஓகே, நம்ம அடுத்த கட்டத்துக்கு பாருங்க. எழுதுற தமிழ் திராவிட இயக்கம் இங்க உருவாக்கிய நவீன தமிழ். திராவிட அரசு உலகத்திலே சரி அதெல்லாம் எழுதிட்டு இருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு போவோம். இன்னும் 3 விருந்தினர்கள் பேசணும். திரு ரமேஷ் நிறைவு பார்வை. ரமேஷ், இல்ல, மகாராஷ்டிரா வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். இங்க தமிழ் மொழியை வைத்து அரசியல் செய்வது என்பது ஒன்று புதிதல்ல. இப்ப எலெக்ஷன் டைம் வேற நம்ம இன்னும் ஒரு வருஷத்துல ஃபேஸ் பண்ண. அமித்ஷா ஹிந்தி மொழியை வச்சு அரசியல் பண்றாரா சார்? வைத்து இல்ல ஹிந்தி திவஸ் கொண்டாடுறாங்களே, அவங்க ஹிந்தி மொழியை வச்சு அரசியல் பண்றாங்க வச்சுக்கலாம். இல்ல அதுதான் சொல்றேன். இல்லையே இங்க டிபேட் ஆறது ஹிந்தி மொழிங்கிறத விட தமிழை வச்சு நாங்க அரசியல் பண்ணுவோம் சார். தமிழ் தான் சார் எங்க அரசியல். திணிப்பு அதுல வெக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. தமிழ் தான் எங்க அரசியல். அதுதான் தெரிஞ்சதானே? இல்ல அதான் நீங்க அத ஒரு குற்றச்சாட்டால சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க தான் ஒத்துக்கிறோமே. தமிழ் தான் சார் எங்க வித்தகர்களை விட தமிழ் வித்தவர்கள் தான் ஜாஸ்தி. அதை விட்டுருவோம். இல்ல அது தெரிஞ்சதுதான் சார். இங்க தமிழ் வித்தகர்களை விட தமிழ் வித்தவர்கள் தான் ஜாஸ்தி. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டுபிடிப்பு இல்ல, நான் உண்மையை தானே சொல்றேன். நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, அது விடுவோம். பொறுமையா கேளுங்க. நீங்க பேசுறவங்க தமிழ் அரசியல் இருக்கு, அவ்வளவுதான் மேட்டர். முடிய வரைக்கல.
மூடியே இல்ல. ஒரே நிமிஷம் இருங்க. நான் இங்க என்ன கேக்குறேன், 50 ஆண்டுகள்ல நீங்க தமிழ் பாடத்திட்டத்துல உயர்கல்வி புதுசா ஏதாவது பேசுறீங்களா ரமேஷ்? அதுவும் இந்த மகாராஷ்டிரா பத்தி கேட்டேன். மகாராஷ்டிரா நீங்க தமிழை அழிக்க செஞ்ச எல்லா முயற்சியில இருந்தா பொறுமை காப்பாத்தணும். இல்ல உங்களுக்கு பொறுமை இருக்கா? நீங்க அழிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? காப்பாத்துறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க தான் பண்ணோம். உண்மை போய் நாங்க இல்லன்னா தமிழ் அழிஞ்சிருக்கும். பதற்றப்படுறீங்க. ஏன் நீங்க பேசுறீங்க இவ்வளவு நேரம் தமிழுக்கு என்ன பண்ணாங்க? உங்களுக்கு எழுத்தறிவு இல்லன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. சமூகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பேப்பர்ஸ் தமிழுக்கு அது ரொம்ப முக்கியம். பாடத்திட்டத்தை விட தமிழ் ரிசர்ச் பேப்பர்ஸ் அந்த மொழியில இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிமிடம் ஐயா, பொறுமை. ஏன் ஒரே ஒரு இடைமறிப்பு சொல்றேன். குறைஞ்சபட்ச தமிழ்நாட்டுல வாழ்றீங்க. தமிழ்நாட்டுடைய மொழி வரலாற்றையும் பண்பாட்டு வரலாற்றையும் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்ல அப்படினாக்க நீங்க இப்படிதான் இடைமறிப்பீங்கன்னாக்க அடிப்படை நாகரிகம் உங்களுக்கு இல்ல. கேட்கறதுக்கு இல்லாததுதான் இந்த திராவிட சித்தாந்தம்ங்கிறது. அப்படித்தான் தொடர்ந்து பொய்களை சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஆனா அடுத்தவங்க பேசுறத கூட மக்களுக்கு போய் கேட்க கூடாது. இப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த எதேச்சாதிகார மனநிலையில் தான் இருக்கிறீர்கள். எல்லாத்தையுமே அரசியலா அணுகாம நம்ம எல்லாத்தையும் நீங்க கேக்குறீங்க லாங்குவேஜ் வச்சு தான் வந்து பண்பாடு நாகரிகம் இதெல்லாம் கத்துக்க முடியுமான்னு. ஏன் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிளாட்டுக்குள்ள இருந்துட்டு மொத்தமா மூடிட்டு வெளி உலகத்துக்கு இது இல்லாம இருந்தா தான் அவருக்கு எல்லாம் நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் தெரிஞ்சு போயிடுமா? ஓகே, 40 லட்சம் பேர் வந்து வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. பரிபாஷை நடக்காம எப்படி நடக்கும்? தமிழ் பண்பாட்டை கத்துக்கறாங்க. ஏங்க குதிக்கிறீங்க? கொஞ்சம் தமிழ்நாட்டுல கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன அடிப்படையில் அவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க சொல்லுங்க. அதுதான் நீங்க தான் கேக்குறீங்கல. அத கேட்டிங்களே வரவங்க எல்லாம் தமிழர்கள் எப்படி நடத்துறாங்கன்னு கேட்டீங்க. இங்க வரவங்க எல்லாம் வடநாட்டுல இருந்து வந்தாலே பானிபூரின்னு சொல்றீங்கல. நீங்க அவங்கள எல்லாம் அப்படிதான் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. இல்ல நீங்க எல்லாம் அப்படிதான் கொச்சைப்படுத்துறீங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக இந்த மாநிலத்துக்கு வரவங்களையும் கூட நம்ம அப்படித்தானே நடத்துறோம். அவனுக்கு மொழி தெரியாது எல்லாரும் அந்த மாதிரி தட்டுல தானே வைக்கிறோம். அவங்கள வந்து ஏலியனேட் பண்றது, அதை வைத்து இந்த மாநிலத்தில் அரசியல் தொடர்ந்து வெறுப்பது இல்ல. அதை நான் என்னைக்கோ எப்பயோ வச்சு பிடிச்சிருப்பேன் அவங்க இடைமறிக்காம இருந்திருந்தா. நான் திரும்ப சொல்லக்கூடியது இது மொழி என்பது அவங்களுக்கு தேவைன்னா அரசியல் ஆக்குறாங்க. இல்ல இவங்களுக்கு சாதகமா இருக்கணும், இவங்க மொழி இல்லைன்னா இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடை பற்றி நம்ம வந்து எடுத்து சொல்றோம் அப்படின்னாக்க உடனே என்ன சொல்லிடுவாங்க, அதுக்கான ஒரு கவுண்டர் மெஷரா வந்து பேச விடுறது இல்லை. இல்லைன்னா வந்து சொல்றோம்னா அந்த விஷயத்துக்கு சரியான பதில் இல்லைன்னா கோல் போஸ்டை மாத்திட்டே போறது. இப்படி நன்றி. இதே நான் நிறைய பார்வையா எடுத்துக்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்த விஷயம் திரு கனகராஜ் நிறைய பார்வை இருக்கு. அதாவது ஒன்று வந்து எல்லா மொழிகளையும் சமமாக பாவிக்கிறவர் தமிழகத்திலிருந்து ஒரு எம்பி கடிதம் எழுதினார் என்றால் அதற்கு இவருக்கு இந்தி தெரியாது என்பதை புரிந்து கொண்ட பிறகும் நான் இந்தியில் தான் பதில் எழுதுவேன்னு சொல்கிறதும், அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் சொன்ன பிறகும் இந்தியிலேயே எழுதுறதுக்கும் பேர் நீங்கள் என்னைய ஒன்று நீங்கள் சொல்கிற அந்த சோக்கால்டு பாரதிய லாங்குவேஜுக்குள்ளே தமிழை நீங்கள் வைக்கலை, அல்லது அதில் நீங்கள் ஏற்கனவே பார்த்த பார்வையில் அப்புறம் மொழியை வைத்து அரசியல் செய்வது. நான் சேதுராமன் சார்கிட்ட கேட்குறேன், முன்னாலெல்லாம் நம்ம உற்றுவோம், இப்போ மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துவோம் என்று எல்லாத்துக்கும் அமுல்படுத்துவோம்னு இப்போ இது ஆரம்பித்தது யார்? ஒரு செட்டில்டு ஒரு இஷ்யூ செட்டில் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் நியூ எஜுகேஷன் பாலிசியில் மூணாவது மொழி அப்படி அதைத்தான் நான் கேட்டேன். இந்த மூணாவது மொழி உத்தரப்பிரதேசத்தில் எதை படிக்க வச்சிங்க, குஜராத்தில் எதை படிக்க வச்சிங்க? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. எனக்கு மூணாவது மொழின்னு சொல்கிற நீங்கள் எந்த மாநிலத்திலாவது மூணாவது மொழியை கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்குறேன். ஏன் மாநிலத்தில் தமிழ் படிக்கிறதுக்கு நீங்கள் உரிமை கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறேன். அதை பற்றி பேச மறுக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பெரிய துரோகத்தை பண்ணுறீங்க. அப்புறம் எதன் காரணமாக ஒடுக்கப்படுகிறார்களோ அது மேலிருந்து தானே வரும். இப்போ ஜாதியின் காரணமாக ஒடுக்கப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு என்று வருகிற போது இடஒதுக்கீடு கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஜாதியை பிரிச்சுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் காரணம் தொலைச்ச இடத்துல தானே சார் தேட முடியும். எதன் காரணமாக ஒடுக்கப்படுகிறோமோ, ஒரு இனம் என்கிற முறையிலேயோ, ஒரு மொழி என்கிற முறையிலேயோ, ஒரு ஜாதி என்கிற முறையிலேயோ, ஒரு பிராந்தியம் என்கிற முறையிலேயோ ஒடுக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்காக ஒன்று சேர்றவங்களையெல்லாம் நீங்கள் வந்து அதை வச்சு
நீங்கள் வந்து அரசியல் செய்கிறதா சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வியே என்னென்னா, எதை வைத்து நீங்கள் ஒடுக்குகிறீர்களோ அதை வைத்துத்தானே ஒன்றுபடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை நாம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் மகாராஷ்டிராவை பொறுத்தளவில் அது நீர் பூத்த நெருப்பு, இவங்க இதை பண்ணட்டும், அதை சொல்லிக்கிட்டே வரட்டும். நான் சொல்ல விரும்புகிறேன், ஹலோ கேட்குதா? முடிங்க கேட்குது, சொல்லுங்க. அதாவது 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ஒரே மாநிலம், அதற்கு மும்பை தான் தலைநகரம் என்று அவங்க சொன்னாங்க. சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு போலீஸ் துப்பாக்கி சூட்டில் ஒரே நேரத்தில் 166 பேர் கொல்லப்பட்டது அதில் தான். குஜராத்தி வேற மராத்தி வேறடா, 2 பேரையும் ஒன்றா எப்படி நீ வைக்கிற அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எனவே இப்போ ஏற்கனவே ஒரு வகையில் ஃபைட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு அரசாணை இருந்தால் நிச்சயமாக மகாராஷ்டிராக்காரர்கள் அதை எதிர்த்து போராடுவார்கள். அதை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ராம்கி, நிறைவு பார்வை. ஆங்கிலத்தை விட அதிகமாக இந்திய மொழிகளான தமிழும் சமஸ்கிருதமும் கொண்டாடப்பட வேண்டும் என்று அமித்ஷா பேசியிருப்பதை நான் நேர்மறையாக தான் பார்க்குறேன். அதில் நியாயம் நிறையவே இருக்கிறது. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் பார்க்கும்போது ரிச் இன் கல்ச்சர் தமிழும் சமஸ்கிருதமும் தான் வந்து ஆங்கிலத்தை விட கல்ச்சர். உருது ரிச் இன் கல்ச்சர் தானே, உருது இந்திய மண்ணில் உருவான ஒரு மொழி தானே. அது ஏன் இந்த லிஸ்ட்லயே வர மாட்டேங்குது? இந்திய மொழிகள் பாரதிய மொழிகளை கொண்டாடுறப்ப அது பயன்பாட்டில் உள்ள மொழி அப்படிலாம் பார்க்கும்போது நிறைய விஷயம் வந்து நிஜமாக ரியல் கிளாசிக்கல் அப்படிங்கும்போது தமிழும் சமஸ்கிருதமும் தான். அதை நோக்கி அது பயன்பாட்டில் எங்க இருக்கு? சமஸ்கிருதம் எங்க பேச்சு மொழியா? சமஸ்கிருதத்தை விட உருது அவசியம் இல்லை, பேச்சு மொழியா இருக்க வேண்டிய. ஆனா சமஸ்கிருதத்துல பிரான்ச் ஆகி வந்த நிறைய மொழிகள் இருக்குது. நீங்க வந்து இலக்கிய ஒரு மொழியோட அடிப்படை தேவையா பேசுறது தானே. இல்ல இது எல்லா அடிப்படை பயன்பாடு நான் சொல்லல. வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் வந்து தமிழும் சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் பிரதான மொழி, எல்லாத்துலயும் ரிச் இன் கல்ச்சர் சொல்லிக்கிற விஷயம். அதுதான் வந்து அவர் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன், நேர்மறையா தான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு அரசியல் காரணங்களுக்காக வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் அவர் நேரடியாக ஆங்கிலத்தை புறக்கணிங்கள் சொல்லவில்லை. ஆனா அவர் ராகுல் காந்தி அதை வேறு விதமா டெக்கோட் பண்றாரு, அது வேறு விஷயம். அது அரசியலுக்காக பண்றாரு, அது வேறு விஷயம். சார் அவமானம் சொல்லியிருக்காரு சார், அவமானம் சொல்லியிருக்காரு சார். சம்பவர்கள் எல்லோருமே ஆங்கிலத்தின் வழியான அனைத்து பயன்களையும் அனுபவித்துக் கொண்டு இங்க இது பொத்தாம் பொதுவாக இதை பேசுவது என்பது இரட்டை வேடம். இவர்கள் ஆங்கிலம் இல்லாமல் ஆங்கிலத்தை புறக்கணித்து விட்டு இவர்கள் வாழ்க்கையில் எங்காவது ஒரு இடம் இருக்கிறதா என்பதை சொல்லுங்கள், அப்போது தெரியும் இவர்கள் போடுகிற இரட்டை வேடம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார், இந்த நாட்டில் சமூக நீதி நிலவ வேண்டும் என்றால் எல்லோரும் சமமான வாய்ப்புகளை உலக அளவில் பெறுவதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆங்கில கல்வியினுடைய முழுமையான கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது இன்றைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதாவது பால்வாடியிலிருந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது நீண்ட காலம் இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது, இன்னும் கூட நிலுவையில் இருக்குது. தமிழ்நாட்டில் பால்வாடியில் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட ஆங்கிலத்தை கட்டாயமாக கற்பிக்க தொடங்க வேண்டும். ஏன் சொன்னார் அப்படின்னா, ஆங்கிலத்தின் மூலமாகத்தான் காலங்காலமாக நாம் ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது. மக்களை மீண்டும் மீண்டும் ஒடுக்க விரும்புகிறவர்கள் ஆங்கிலத்தை எதிர்க்கிறார்கள். அவ்வளவுதான் விஷயம். நன்றி. உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.